எப்படி இருக்கு யாழ்ப்பாணம்? அடிக்கடி வந்து போறீங்க போல. எங்க ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட ஊர் தான்? எங்களோட ஊர். ஆமா, உறவுகள் தானே. என் மொழி, என் தமிழ் மொழி, என் மொழி தாய்மொழி. அப்போ அது பேசுறவங்க எங்களோட உறவுகள் தானே. எத்தனை சாமி வந்ததையா, இது எந்தெந்த சாமி. நீங்க இயேசு கிறிஸ்து தான் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தாரு இல்ல, நம்ம கிருஷ்ணன் கண்ணன் கூட மாட்டுத் தொழுவத்தில் தான் பிறந்தாரு. ஒரு ஜெயில பிறந்து அப்புறம் மாட்டுத் தொழுவத்தில் தான் வளர்ந்தாரு. அதனால எல்லாமே என்னை வெளியூருக்கு கூட்டிட்டு வந்ததே ஸ்ரீலங்கன் தமிழ் மக்கள் தான். உலகம் முழுக்க எங்கே போய் பாடினாலும் எங்கள் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் பசங்களாக இருக்கட்டும் சரி, நிறைய கச்சேரிகள் கொடுக்கறது ஸ்ரீலங்கன் தமிழ் இசை ரசிகர்கள் தான். ரெண்டு பேருமே எங்களுடைய இந்தியாவிலிருந்து தமிழகத்திலிருந்து வந்திருக்கிறது எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள். நிறைய விஷயம் உறவுகளே வணக்கம். நாங்கள் இன்றைக்கு என்ன காணொளி பார்க்க போறோம் சொன்னால், யாழ்ப்பாணம் தாவடி ஸ்ரீ வடபத்ராளி அம்மனுடைய பூங்காவன திருவிழா போல நடைபெற்ற இசை நிகழ்ச்சியை தான் பார்க்க போறோம். அதற்கு தென்னிந்திய பாடகர்களான அனுராதா ஸ்ரீராம், புஷ்பவனம் குப்புசாமி வந்திருந்தவ பாட்டு பாடுறதுக்காக. அப்போ அந்த நிகழ்வின் போது கோயிலுக்குள்ளே போய், பத்ராளி அம்மன் கோயிலுக்குள்ளே போய் எல்லாம் கும்பிட்டவை. அதெல்லாம் இந்த காணொலியில் நான் பதிவு செய்திருக்கிறேன். மற்ற இசை நிகழ்வுகளில் என்னென்ன பாட்டெல்லாம் பாடினவ, என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் இங்கே நடைபெற்றன்னு சொல்லி இந்த காணொலியில் நான் முழுமையாக பதிவு செய்திருக்கிறேன். இப்போ தான் நிசாந்தன் வியூ யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்திருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி முழு ஆதரவு தாங்க. வாங்க இந்த காணொலிக்குள்ளே போவோம். அழைத்து வரப்பட்ட கார்லேருந்து இறங்கி நாங்கள் இப்போ கோயிலுக்குள்ளே போகிறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கோயிலுக்குள்ளே போய் பூசை வழிபாடுகள் எல்லாம் ஈடுபட்டவ. அதையும் நான் காட்சிப்படுத்தி இருக்கிறேன். பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள்.
இருக்கிறோம். கோயிலுக்குள்ள வந்து பார்த்தீங்க சொன்னா கோயிலை வந்து சுற்றி பார்த்து கொண்டு வா. எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. அது சொன்ன இந்த காரில் தான் வந்து அவள் ஏறி போகிறா. இந்த வடிவா சொல்கிறேன், வடிவா பேர் சொல்கிறேன். அதான் அதான் நல்ல கொமிக்கான நல்ல மனுஷன். முன்னூறு ரங்கள் வெளில வெளில பாட்டு பாடு. தாவடி எங்கள் சொந்தங்களை அருள்மிகு தாவடி தெற்கு ஸ்ரீ வடபத்ரகாளி அம்பிகையினுடைய சன்னிதானத்திலே பூங்காவன உற்சவத்தை சிறப்பிப்பதற்காக விஜிதா மில்லினுடைய பிரதான அனுசரணையில் இலங்கையினுடைய முன்னணி இசைக்குழுக்களில் ஒன்றான சுண்டாகம் பிரசாத்தின் சுருதிலையா இசைக்குழுவினருடைய இசை நிகழ்வு இந்த பூங்காவன இரவு பொழுதை சிறப்பிக்க இருக்கிறது. வணக்கம் சங்கவி. வணக்கம் தனுஷன், வணக்கம் தாவடி மகளே. அழகான ஒரு மாலை பொழுது, அழகான பாடகர்கள், அழகான குரல் வளங்களை கொண்ட நம் நாட்டு கலைஞர்கள் உட்பட எங்களினுடைய அனுராதா ஸ்ரீராம் அம்மா அவர்கள், அதே மாதிரியாக எங்களினுடைய
குப்புசாமி ஐயா அவர்களுமே எங்களுடன் இணைந்திருக்கிறார். உண்மைக்குமே ஒரு மகிழ்வான தருணம் இல்லையா இடையே? ரெண்டு பேருமே எங்களுடைய இந்தியாவில இருந்து தமிழகத்தில இருந்து வந்திருக்கிறது எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள். நிறைய விஷயங்கள் அவையிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம். இதை தாண்டி இருவரும் எங்களுடைய சினிமா பாடல்களை மட்டும்தான் பாடி இருக்கிறார்களா என்று கேட்டார். இல்லை, எங்கள் தேசம் சார்ந்து பக்தி பாடல்கள், எங்கள் தேசத்து பக்தி பாடல்களையும் பாடிய பெருமை இருவரையும் சாரும். அந்த பெருமையோடு இந்த இசை நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னம் ஒரு மங்கள விளக்கேற்றோடு இன்றைய இந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். மங்களகரமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்க வைக்க போகின்றோம். அதற்கு முதல் தொடர்ந்து மங்களச்சொல்லை ஏற்றிருப்பதற்காக அந்த யாழ்ப்பாணத்துல அடுத்த இந்த நடக்கக்கூடிய இந்த இசை நிகழ்வில் ஒரு வரவேற்பு நடனத்தோட இந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கிறோம். நிச்சயமாக வந்தாரை வரவேற்றல் நம்மவர்களினுடைய பண்பாடு. அந்த வகையில் அது எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதனை வரவேற்பு நடனத்துடன் ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த நிகழ்ச்சிக்கான சிறப்பே தனி. அந்த வகையில இந்த நிகழ்ச்சியும் ஒரு அழகான வரவேற்பு நடனத்துடன் ஆரம்பிக்க இருக்கின்றது. அந்த வகையில் வரவேற்பு நடனத்தை வழங்குவதற்காக நாங்கள் தற்பொழுது மேடை கலைத்து நிற்பது சசிகர சர்மா அனுபாமா மற்றும் சசிகர சர்மா அனுப்ரதா பிரபாசன் கீதனி அவர்களை அன்புடன் மேடை கலைத்து நிற்கின்றோம். அவர்களுடைய பலத்த கரகோஷங்களுடன் அவர்களை மேடை கலைக்கலாம். பூங்காவன திருவிழாவை சிறப்பிக்கிறதுக்காக இலங்கையினுடைய முன்னணி இசைக்குழுக்களில் ஒன்றான பிரசாத்தின் சுவிதலையா இசைக்குழுவினுடைய இசை நிகழ்வு இப்போது ஆரம்பிக்கிறது. ஒரு பக்தி கீதத்தோடு இதோ பற்றிடுவோம் எங்கள் நம்பிக்கை இவனென்று பாதக்கமலம் பற்றிடுவோம். இந்த முன்னுக்கு நின்று பாக்குற அண்ணாமார், அக்காமார், தம்பிமார், இங்க பக்கம் இருக்கிற நின்று பாக்குற எல்லாரும் கொஞ்சம் அமர்ந்திருந்து இந்த இசை ஒரு பாடல் கடந்த 25ஆம் தேதி இங்கே தாவடி தாயவள் இசையாரம் என்கின்ற ஒரு இசை தட்டு இங்கே வெளியீடு செய்யப்பட்டது. அண்ணன் வெற்றி சிந்துஜன் அவர்களுடைய இசையமைப்பில் இந்த இசை பேழை இங்கே வெளியிட்டு வைக்கப்பட்டிருந்தது. இந்த இசை பேழையிலிருந்து இந்த இருபத்திலிருந்து அந்த பாடலை பாடிய இந்த நிகழ்வுக்கு சிறப்பு அதிதியாக எங்களோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல எங்கள் மனது மறக்காத இப்பவும் வாய்க்க முன்னுமுடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய பாடல்களுக்கு சொந்தக்காரி, ஒன்றல்ல இரண்டல்ல பல பாடல்கள் இன்று அதாவது இடைக்கால பாடல்கள்ல இருந்து இன்று வரைக்குமே பலரால விரும்பி கேட்கப்படக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக இவருடைய பாடல். இவரை தாண்டி ஒரு மெலடி சாங் அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமாக வேறு யாருடைய தெரிவுமே இருக்காது இல்லையா? அந்த வகையில உண்மைக்குமே அவரை இன்றைக்கு நாங்க உங்களுக்காண்டி இங்க அழைத்து கொண்டு வந்திருக்கின்றோம். அவரினுடைய குரல்ல இன்னைக்கு முதலாவதான ஒரு பாடல் வந்து தற்பொழுது இந்த மேடையில இடம்பெற காத்திருக்கின்றது. ஒரு பெரிய கரகோஷத்தோடு அனுராதா ஸ்ரீராம் அவர்களை மேடைக்கு அன்பாக அழைத்திருக்கிறோம். உங்களுடைய பெரிய கரகோஷத்தோடு மேடைக்கு அழைத்திருக்கிறோம். அம்மா வணக்கம். முதல்ல தாவடி மக்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லட்டுமா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஐயோ, நீங்கள் இருக்கீங்களா இல்லையானே தெரியல, ஒரு கைத்தட்டு கூட பண்ணல. இப்போ விளங்குதா இருக்கிறவண்டு? இல்லை சரி இல்லை, நான் முதல் முறையாக வெளிநாட்டு கச்சேரி அப்படின்னு வந்தது ஸ்ரீலங்கா தான். என்னை வெளியூருக்கு கூட்டிகிட்டு வந்ததே ஸ்ரீலங்கன் தமிழ் மக்கள் தான். உலகம் முழுக்க எங்கே போய் பாடினாலும் எங்கள் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் பசங்களாக இருக்கட்டும் சரி, நிறைய கச்சேரிகள் கொடுக்கறது ஸ்ரீலங்கன் தமிழ் இசை ரசிகர்கள் தான். அதுக்கு நம்ம பெரிய கடன் பட்டிருக்கோம். தாவடி மண்ணுக்காக ஒரு அழகான பாடல் சிந்துஜன் அவர்கள் இசையமைத்த பாடல் பாட கிடைச்சது ஒரு பெரிய வரம்னு நினச்சேன். பட் ஆனால் அந்த பத்திரகாளிக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சா தெரில, என் பாட்டு இங்கே வந்து பாடு அப்படின்ட்டாங்க. ஏன்னா 2ஆம் தேதி வேறு எத்தனையோ கச்சேரி இருந்துச்சு, அதனால் வரவே முடியாதுன்னு நான் நினச்சோம். பட் ஆனால் அந்த கச்சேரி எல்லாம் கேன்சல் ஆகி உங்கள் பத்திரகாளி அம்மன் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு கோயில் வந்தது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம்.
உங்களுக்காக முதல்ல அந்த பாடலை பாடலான்னு இருக்கோம். நீங்கள் வந்து சத்தம் போடாமல் கை தட்டாமல் இருந்தீங்கன்னா நான் அப்புறம் பாடவே மாட்டேன். சரியா? ரொம்ப நன்றி. நீங்க அவங்கள எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறீங்கன்றதை உங்களுடைய கரகோஷங்களால ஒரு முறை காட்டலாம் மகளே. ஆஹா ஆஹா சபாஷ். இல்லை ஸ்பீக்கர் தான் அவுட்டாக இருக்கான்னு தெரியல, நான் இப்போ செக் பண்ணிடுறேன். இருந்தாலும் பாடலாமா அந்த பாடலை? சரி, நிச்சயமா. அதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க. சாரி, ஏதோ கேட்க வந்தீங்க. நாங்கள் கேட்க வேண்டியதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க. சரி போ.
இல்லை அப்பப்போ ஊரில் உரமாக நீ நிற்கும் போது நெஞ்சோடு உண்டாகுமே தெருவோரம் வந்தா காவடி வந்தெங்கும் கொண்டாட்டவே ஊரில் உரமாகி நீ நிற்கும் போது நெஞ்சோடு உண்டாகுமே உற்சாகங்கள் நடக்கின்ற காலமே உன்னை காண பக்தர் கூட்ட கூடுமே தூரமோடி போகுமே காளியம்மா எங்கள் காளியம்மா தாவடி மண்ணையால் கடவற்ற காளியே தாயாகி எம் தாமி தந்த முத்துமாரியே தாவடி மண்ணையால் கடவற்ற காளியே தாயாகி எம் தாமி தந்த முத்துமாரியே கை கூப்பி தொழுகின்றோம் காலம் நாம் கூடவா உதை நம்பி இருக்கின்றோம் ஊரை காக்க ஓடிவா கை கூப்பி தொழுகின்றோம் காலம் நாம் கூடவா உதை நம்பி இருக்கின்றோம் ஊரை காக்க ஓடிவா ஒட்டு மொத்த ஊரை காக்க செய்பவளே ஒட்டு மழை காலமழை காருபவளே என்னாலும் முன்னாலும் வருகின்றோம் அம்மா எப்போதும் முன்பாகம் தொழுகின்றோம் ஒட்டு மொத்த ஊரை காக்க செய்பவள் தாயே ஒட்டு மழை காலமழை காருபவளே என்னாலும் முன்பாகம் வருகின்றோம் அம்மா எப்போதும் முன்பாகம் நீங்க வந்து சேரும். ஆனால் அம்மனுடைய அந்த கிருபியால அந்த ஆசீர்வாதத்தால நீங்களே இங்க வந்து இந்த இசை நிகழ்ச்சியை தாரது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதை விட சொல்லுங்க. சிந்துஜன் அவர்கள் ரொம்ப அழகா இசையமைச்சிருந்தார் இந்த பாடலுக்கு. நிச்சயமா. அதை பாடும்போதே நம்மளுக்கு ரொம்ப ஒரு உற்சாகமா இருந்துச்சு. அது அவர் வந்தா இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன்னு எனக்கு தோணுது. நிச்சயமா சிந்துஜன் அவர்களையுமே நாங்கள் மேடை கலைக்கின்றோம். பரவாயில்ல, வாங்க ஒரு வாட்டி கொஞ்சம் வாங்கலாம். கொஞ்சம் உருவம் பெருசுதான், அதனாலும் தெரிய மாட்டேங்குது. தாவடி தாயவல் இசை ஆரம் இந்த இசை தட்டுல இந்த எங்களுடைய சிந்துஜன் அவர்களுடைய ஒரு நல்ல கை தட்டு கொடுத்தீங்க. ஒரு பலத்த கரகோஷங்கள் சிந்துஜன் அவர்களுக்கு. ஆனா இன்னொரு பெரிய காரணம் நம்ம விஜிதாவோட பிரசாந்த் அவர்கள் எப்படி இருந்தாலும் நம்மளை கூட்டிட்டு வரணும்னு கூட்டிட்டு வந்தாங்க. அவருக்கும் ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி அம்மா, நன்றி. நிச்சயமாக அனுராதா பாடல் என்றது ஒரு பக்தி பாடல் என்றதையும் தாண்டி ஒரு ஒரு வைப் ஒன்று செட் பண்ணி இருக்காங்க இல்லையா? ஒரு இனியிலேருந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பக்தி பாடலா தற்பொழுது இந்த மேடையிலே இருந்தது அந்த பாடல். ஆனால் அதே வைப்பு திருப்பியும் செட் பண்ணணும், அதே மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும்னா அதுக்கு நிச்சயமா இந்த ஒரு பர்சன் வந்தா மட்டும்தான் அது முடியும் இல்லையா தனுஷ்? அடுத்து தரக்கூடிய இந்த பாடல் தாவடி தாயவள் இசை ஆரம் என்ற இருவட்டில் இடம்பெற்ற ஒரு பாடல். மக்கள் இசை கலைஞர் என்று எப்போதுமே எங்களால் அழைக்கப்படக்கூடிய ஒருவர், பின்னணி பாடகர். இதை தாண்டி எங்கள் தேசம் சார்ந்து பல தேச பக்தி பாடல்களை பாடி இருக்கக்கூடிய ஒருவரை இப்போது இந்த மேடை அலங்கரிக்க இருக்கிறது. அவர் பாடிய ஒரு பாடலினுடைய வரிகளில் இருந்து அவரை நாங்க அழைக்க ஆசைப்படுறோம். எங்கள் ஈழ மண்ணில் கால் வைக்கும் பொன்னாளோ அது என்னாளோ, அந்நாளே எங்கள் திருநாள், அதுவரை இல்லை பெருநாள் என்கின்ற எங்கள் தேச பக்தி பாடலை பாடிய அந்த பாடகரை அழைக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய பெரிய கரகோஷத்தோடு புஷ்பவனம் குப்புசாமி ஐயா அவர்களை ஒரு பெரிய கரகோஷத்தோடு அடுத்த பாடலுக்காக அன்பாக அழைத்து ஒரு பலத்த கரகோஷம் ஓங்கி ஒலிக்கட்டும் அவருக்காக. எம் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எப்படி இருக்கிற நீங்கள்? நலந்தானே? பாட்டு வடிவா கேக்குதா?
கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஜாஸ்தி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? வடிவா கேட்குது தானே? நீங்க பாட்டு வடிவா கேக்குதுன்னு சொன்னாதான் அவர் பாடுவார். அதான் கேட்குறேன் நான். சரி, இப்போ என்ன பாடணும்? தாவடி தாயவள் இசை ஒரு பாடல். காளியம்மனை பற்றின பாட்டு, சிந்துஜன் அவர்கள் இசையில். ஓகே, கொடுங்க பாப்பா சுருதி. காளி திரிசூலி பரமத்திரகாளி தேவி ஓம் சக்தி பராசக்தி காளி. One more. One more. Kali, Devi, Paramatrahali, Tirisuli, Karmari, Kali. ஓசையிலே உருமிநாதம் வீசையிலே உத்தமியாம் காளி தாய்க்கு காவடி, அவள் உத்தரவில் நிலைரும் மந்தாவடி. உடுக்கை ஒலி ஓசையிலே உருமிநாதம் வீசையிலே உத்தமியாம் காளி தாய்க்கு காவடி, அவள் உத்தரவில் நிலைரும் மந்தாவடி. திரிசூல தீர்த்தம் கைகளிலே திடம் தருவே நெஞ்சினிலே பெரிதாரும் திருவாக்கி அருட்டாளடி எங்கள் நினைவெங்கும் சிங்கத்தின் இருக்கும் எம் சிந்தையின் இருக்கும் கைகூப்பிட நோய் தீர்க்கும், கைகூப்பிட நோய் தீர்க்கும். உடுக்கை ஒலி ஓசையிலே உருவிநாதம் வீசையிலே உத்தமியாம் காளி தாய்க்கு காவடி, அவள் உத்தரவில் மிளிரும் மந்தாவடி. திரிசூலி தேவி செஞ்சிவப்பு சேலக்காரி செந்தனலின் கோபக்காரி சிங்கமேறும் ராஜ எழிற்காளி, அவள் கருணையினால் சிறக்கும் நாளி. செஞ்சிவப்பு சேலக்காரி செந்தனலின் கோபக்காரி சிங்கமேறும் ராஜ எழிற்காளி, அவள் கருணையினால் சிறக்கும் நாளி. திரிசூல தீர்த்தமனால் வினை போக்கியே நடம் புரிந்திருந்து நோய் நொடியில் எவை காக்கிறாள். திரிசூல தீர்த்தமனால் வினை போக்கியே நடம் புரிந்திருந்து நோய் நொடியில் எவை காக்கிறாள். தொட்டு மேளம் முழுக்கட்டும் எட்டு திசையும் இருக்கட்டும், முட்டும் வகை பிளக்கட்டும் அம்மன் அருள் பெருகட்டும். உடுக்கை ஒலி ஓசையிலே உருமிநாதம் வீசையிலே உத்தமியாம் காளி தாய்க்கு காவடி, அவள் உத்தரவில் மிளிரும் மந்தாவடி. திரிசூல தீர்த்தம் கைகளிலே திடம் தருமே நெஞ்சினிலே பெரிதாக்கும் திருவாட்டி அருட்காலடி எங்கள் நினைவங்கும் நீ இருந்து எமையாளடி. கோபுர அழகும் பாயில் வளைவும் வருவோர் மனத்தை ஈர்க்கும், சிங்கத்தின் இருக்கும் எம் சிந்தையின் இருக்கும் கைகூப்பிட நோய் தீர்க்கும்.
இருக்கக்கூடியவர். ஐயா, எப்படி இருக்கு யாழ்ப்பாணம்? அடிக்கடி வந்து போறீங்க போல. அது எங்க ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட ஊர் தான். எங்களோட ஊர். ஆமா, எம் உறவுகள் தானே. என் மொழி, என் தமிழ் மொழி, என் மொழி தாய்மொழி. அப்போ அது பேசுறவங்க எங்களோட உறவுகள் தானே. எங்களோட உறவுகள். நான் இங்க வந்துட்டேன்னா நீங்க பேசுற மாதிரியே என்னால எனக்கு பேச்சு வந்துருது. ஏன்னா பக்கத்து வீட்டை போனா பக்கத்து வீட்டுக்காரர கதை வர மாதிரி. இப்போ பாத்தீங்கன்னா வாருங்களேன் ஒரு தேத்தண்ணி குடிப்பாங்க. அடடா, என்ன ஒரு அழகா யாழ்ப்பாணம். ஒரு மணிக்கு இளமா பாக்குறேன். நான் சும்மா விசாரிக்கிறதா கதைக்கிற நீங்கள் விளக்கமா கதைகள் கேட்பாங்க. கேத்தல்ல தேத்தண்ணி ரெடியா தான் இருக்கு, தருவோம். ஆமா, இதெல்லாம் ஒரு அந்த வித்தியாசமான சில சொற்கள். அப்படியே வந்து பெண்களை பெட்டை என்று சொல்றது சும்மா சொல்லக்கூடாது. அப்போ போன கிழமை அந்த கல்லூரி காலேஜ் படிக்கிற பக்கம் போய் கொண்டிருந்தேன். ஒரு பெட்டை சும்மா சொல்லக்கூடாது. அப்போ வடிவா இருந்தாலும் பெட்டை என்றால் பட்டு வடிவான பெட்டை போய் கொண்டிருந்தவன் பின்னாடி வந்த ஒரு பொடியன் பட்டையை பார்த்து பகடி பண்ணவன் நாணமோ இன்னும் நாணமோ என்று அந்த பட்டையோட அண்ணன்காரன் பைசைக்கிள்ல வந்தவன் சைக்கிள ஒரு ஓரமா சாத்தி போட்டு அந்த பொடினை இழுத்து போட்டு சாத்தினவன் சாத்தி போட்டு கேட்டவன் காணுமோ இன்னும் வேணுமோ என்று. சரி, பரவாயில்ல. உண்மைக்குமே ஒரு யாழ்ப்பாண தமிழை நீங்கள் எல்லாமே பேசும்பொழுது உண்மைக்குமே இன்னுமே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கதைத்தால் தொடர்ந்து நானும் கதைப்பேன். நன்றி ஐயா, நன்றி நன்றி. நிறைய விஷயங்கள் கதைப்போம். காவடி தாய்வள் இசை ஆரம் அந்த இருவட்டில இருந்து ஒரு அழகான பாடல், அந்த பாடலை தந்த ஐயாக்கு நன்றி. இந்த பாடலை எழுதியிருந்த பாடலாசிரியர் அண்ணன் வெற்றி துஷ்யந்தன் இதுல இருக்கிறார். இந்த பாடலை எழுதியவர் அண்ணன் வெற்றி துஷ்யந்தன், எங்களுடைய தேசத்தினுடைய பாடலாசிரியர். அவருக்கு ஒரு பெரிய கரகோஷம். அண்ணன் வெற்றி துஷ்யந்தன் நம்மள முன்னுக்கு இருக்கிறார். அண்ணா நன்றி அண்ணா, இந்த பாடலை எங்களுக்காக தந்ததுக்காக. ரைட், இப்ப அடுத்த பாடல் கேட்க போறோம். இந்த பாடலை தர்றதுக்காக அனுராதா ஆசிரமம் அவர்களை அன்பா அழைக்கிறோம் அடுத்த பாடலுக்காக. கலைஞர் நடராஜன் அவர்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரியில், ரொம்ப சீனியர். இன்னைக்கு வாசிக்கிறதுக்காக எங்கள் குழுவோடு வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகாக வாசித்தார் அவர் இந்த அன்பின் மழைக்காக. தேங்க்யூ சார். புல்லாங்குழல் கலைஞர் நடராஜ் அவர்களுக்கும் உங்களுடைய நன்றிகள். ஒரு பெரிய கரகோஷம். இந்த புல்லாங்குழலை, இந்த வாத்தியத்தை இந்த பாடலில் சிறப்பித்த திரு நடராஜ் அவர்களுக்கும் முன்னிரு நன்றிகள். நிச்சயமாக ஒரு அழகான தருணம் தற்பொழுது மேடையிலே அரங்கேறி இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பூங்காவன திருவிழாவினுடைய இசை கச்சேரியில இது ஒரு இந்து சமயம் சார்ந்த ஒரு நிகழ்வு இல்லையா? அந்த நேரத்தில் ஒரு கிறிஸ்தவ பாடல், அதுவும் கிறிஸ்து பாலன் பிறப்பு ஒட்டிய ஒரு பாடல் நீங்கள் பாடும் பொழுது மக்களிடையே இருந்து வந்த ஒரு கரத்தட்டல், அந்த சந்தோஷம் என்றது உண்மைக்குமே ஒரு மன நிறைந்த மகிழ்ச்சியை தந்தது. அந்த வகையில் அந்த ஒரு தருணத்தை ஏற்படுத்தி தந்த உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் மேம். ஹலோ, மோகன் அப்பப்போ பேசாத அப்படிங்கிறாரு. மாக்காப்பா மாதிரியே பண்ணுறேன் நீ கூட. இல்லை, சும்மா சொன்னேன். இல்லை, அப்படி இல்லை. கடவுளை அடையிறதுக்கு பல வழிகள். அது யார் யாருக்கு எந்த வழி கடவுளை அமைச்சு கொடுக்குறாரோ அந்த வழி அவங்களுக்கு. அதனால எல்லா பாதையுமே அழகான பாதை தான். நம்ம நீங்கள் இயேசு கிறிஸ்து தான் மாட்டு தொழுவத்தில் பிறந்தாரு இல்லை, நம்ம கிருஷ்ணன் கண்ணன் கூட மாட்டு தொழுவத்தில் தான் பிறந்தாரு. ஒரு ஜெயிலில் பிறந்து அப்புறம் மாட்டு தொழுவத்தில் தான் வளர்ந்தாரு. அதனால எல்லாமே கடவுள் தான். அருமையான ஒரு கருத்தினை பகிர்ந்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக மதங்கள் சார்ந்த ஒரு பிரிவினை இருக்கலாம், ஆனால் நம்மவர்களிடையே எப்பொழுதுமே ஒற்றுமை இருக்கின்றதற்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம். அந்த வகையில் அடுத்ததாக ஒரு, அதாவது இவ்வளவு நேரமும் பக்தி பாடல்களாகவே ஆரம்பமாக எத்தனை சாமி வந்ததையா, இது
எந்தெந்த சாமி தந்ததையா எத்தனை பாட்டே சொன்னதையா பூமி கண்டதையா இருக்கிறாரு எல்லாருக்கும் தெரியும். நான் எந்த சாமியை சொல்றேன் ஐயாவுக்கு விளங்குறாங்க. புரியுது விளங்கினான். சரி, ஓகே, நன்றி ஐயா இந்த பாடலை சிறப்பா தந்ததுக்காக. சுருதலையாளருடைய இசை நிகழ்வு தினம் வட பத்திரகாளியம்மன் தேவஸ்தானத்தினுடைய பூங்காவன உற்சவத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அழகான தருணத்துல ஐயா அவர்கள் பொன்னாடியை போர்த்தி அவர்களுடைய கௌரவத்தை இப்போது செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகிழ்வான ஒரு தருணம். நன்றி ஐயா, நன்றி ஐயா எங்கள் கௌரவத்தை ஏற்றுக் கொண்டதுக்காக. தொடர்ந்து இந்த கௌரவத்தை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் அன்பாக அழைத்து நிற்கிறோம். அனுராதா ஸ்ரீராமம்மா அவர்களை அன்பாக இந்த மேடைக்கு அழைத்து நிற்கிறோம். அவருடைய கௌரவம் இப்போது வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. அவருடைய பொன்னாடியையும் அந்த மாலையையும் அணிவித்து கௌரவிப்பதற்காக கலைச்செல்வி அம்மா அவர்களை இந்த மேடைக்கு அழைத்து நிற்கிறோம். விஜிதாமில் நிறுவனத்துடைய டிரெக்டர் அவர்களுடைய தாயார் கலைச்செல்வி அம்மா அவர்களை மேடைக்கு அழைத்து நிற்கிறோம். கரங்களை தட்டி அவர்களுக்குரிய வாழ்த்துறைகளை வழங்கி வைக்குமாறு அன்பாக கேட்டு இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்தி அடுத்த பாட்டுக்கு போவோம். ரைட். என்னுடைய நாட்டுக்கு நிச்சயமாக ஈடாகாது. அதிலுமே மே மாதம் என்றால் எங்களுடைய மக்கள் கடந்து வந்த வழி என்பது இந்த மே மாதம் முழுக்களுமே பேசப்படும். நிச்சயமாக நீங்களுமே அறிவீர்கள். என்னதான் இந்த இசை கச்சேரிகளிலே நாங்கள் இருந்தாலும் எம்மவர்கள் கடந்து வந்த வழி என்றது இந்த மே மாதம் என்பது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே சமயம் அந்த வழிகள் என்னன்றது நாங்கள் கடந்திருக்கிறோம். இந்த ஒரு இசை கச்சேரிகளிலே நாங்கள் இருக்கின்றோம் என்பதற்காக அந்த வழிகளை மறந்தவர்கள் அல்ல, அந்த வடுக்களையும் நாங்கள் மறந்தவர்கள் அல்ல, இல்லையா? நிச்சயமாக ஒரு அழகான பாடலை நீங்கள் தந்து அந்த ஒரு நினைவுகளை மீட்டி வைத்ததற்காக மனமார்ந்த நன்றிகள் மேம். இல்லை, அவர் நான் பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய ஆளுக்காக ஏதோ ஒரு பாட்டு கேட்கணும்னு சொன்னார். நீங்கள் கேட்க வேணாம், உங்கள் ஆளுக்காக நான் ஒரு பாட்டு பாடணும்னு நினச்சிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 4 வரி பாடணும். ஸ்பெஷலாக இது எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், தேவாசர் பாடல். அந்த நன்றி நன்றி அம்மா. நான் இப்படி ஒரு சம்பவம் இந்த மேடையில நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கல. வரைக்கே சின்ன ஒரு சண்டையோட நம்புறேன். நன்றி அம்மா, நன்றி. அந்த அழகான குரல், அந்த அழகான பாடலை தந்ததுக்காக இன்றைய தினம் தாவடி தெற்கு வட பத்திரகாளி அம்மன் தேவஸ்தானத்தினுடைய பூங்காவன உற்சவம் அன்புடன் மேடைகளை நிற்கின்றோம். உங்களுடைய அன்பை கரகோஷங்கள் வழியாக வழங்கி வைக்குமாறு நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். விழா ஏற்பாடு குழு சார்பாக நன்றிகள். விஜிதாமி சார்பாக பேசும் சொத்தானா நெஞ்சில் தில்லானா சாமி வணக்கம். குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம். உச்சியிலே வந்து பார்க்கும் நிலாவுக்கு வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்கு தான் வணக்கம்.
நான் பறை கொட்ட தோல் தந்த மாட்டுக்கு தான் வணக்கம் 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 வணக்கம். புத்தமுது பார்த்து வந்தா தாண்டவ கோனே என் ரத்தம் கல்யாணம் ஆனா எல்லா பவுண்டுகளும் புருஷனை இடுப்புல முந்தானைய முடிஞ்சு வச்சுப்பாரு. அப்படி யாராவது முடிஞ்சு வச்சுக்கிறீங்களா? ஆமா, முந்தானைய சொருகிறேன். இசை நிகழ்வு அடி ஒன்ன சொல்லி தப்புல வயசு பண்ணும் மாப்பு. மண்ணில் விளைந்திட்ட தென்னை இளநீர் கீழாகுமா? நன்றி அண்ணா. அதோட இந்த கௌரவத்தை ஏற்றுக்கொண்ட குப்புசாமி ஐயாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரியும். கருப்பதா ஆமா கருப்பதா அழகருப்பதா அழகருப்பதா ஆமா கருப்பதா கருப்பதா இந்த கருப்பதா எனக்கு பிடிச்ச கலரு